அம்மா, ஒரு சாதாரண நகைக்காக நீ இப்படியாம்மா பேசுவ? அதுவும் அத்தைய பத்தி இப்படி எல்லாம் பேசுற? உனக்கே மனசாட்சி இருக்காமா? ஏல நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பைய. அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ரமணி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன சபநாகரிகம் கூட பார்க்காம செவிட்லயே அரைஞ்சிடுவேன் பாத்துக்க. நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டேன். அவ சும்மா சபைக்கு நகை பொடி மாதிரி போட்டு அவ மௌனலுக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து இடுப்புல சொருவி இருப்பா. அவளை முத செக் பண்ணுங்க. அவளை செக் பண்ணாம என்கிட்ட எல்லாரும் எகிரிக்கிட்டு வாரியே. அவ சும்மா நடிச்சுக்கிட்டு பூனை மாதிரி பம்மிக்கிட்டு நிக்கா பாருங்க. எனக்கு இது தேவைதாங்க. என் வேலை உண்டு சோழி உண்டுன்னு கிடக்காம நான் இவளோட மதிச்சு வந்தேன் பத்தியில எனக்கு தேவைதான். நீ எதுக்கு லட்சுமி அழுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிடுறேன். நீ இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கப்படாது சொல்லிட்டேன். என்ன இந்த ரமணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நகைய முக்கியம், சொந்த பந்தம் தானே முக்கியம். சொந்த மைனியால இப்படி பேசியால அவளுக்கு சுத்தமா பிடிக்காத அவ தம்பி பொண்டாட்டிய. அதனாலதான் அவ சான்ஸ் கிடைச்சி போச்சுன்னு இப்ப அவளை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணியான்னு நினைக்கேன். ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல இந்த ரமணி. நீங்களும் யாராவது போய் அவளை சமாதானப்படுத்துங்க. இப்படி சபையில பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு தானே அசிங்கம். இருங்க, நான் மெதுவா போய் என் மருமகிட்ட சொல்லி பார்க்கேன். அவ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா. போங்க போங்க போய் மெதுவா சொல்லி பாருங்க. நீங்க பாருங்க, அப்படியே நீங்க குறை சொல்றதா இருந்தா எங்களை தான் சொல்லணும். ஏன்னா என் மூவா தான் நகையை வச்சிருந்தா. அப்படின்னா நீங்க என் மூவலை தான் குறை சொல்லணும். நகையை எடுத்து வச்சுக்கிட்டான்னு என்னையும் என் மூவலையும் தான் நீங்க சொல்லணும். அவியலை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கியே? நீ சும்மா இரு சாருமதி. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கிக்கிட்டு உன் மேல பழியதுக்கு போட்டுக்கிட்டுறியோ? அப்ப எங்க லட்சுமி அக்கா மேல மட்டும் ஈஸியா பழியதுக்கு போடுறீங்க. சார்மதி அக்கா சொன்ன மாதிரி நகையை இந்த பிள்ளைகிட்ட தான் கடைசியாக இருந்துச்சு. அப்போ அவிய மேலே தானே நீங்கள் பழிய போடணும். ஏன் லட்சுமி அக்காவை மட்டும் உங்களுக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதோ? தப்பாக நினச்சிக்கிடாதீங்க சார்மதி அக்கா. நான் அவிய சொல்கிறவளன்னு அதுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். அதுக்குன்னு உங்களை நான் தப்பாக சொல்லலை. புரியுதுமா. என் பிள்ளைகிட்ட இருந்து தான் அந்த நகை காணாம போயிருக்கு. அப்ப அதுக்கு பொறுப்பு நாங்க தானே எடுத்துக்கிடணும். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என் பேத்தி மேல பழிய போட்டாச்சா? ஐயா சித்தி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் எதுவும் சொல்லல. என் மருமவோட நான் குறை சொல்லுவேனா? அவ சின்ன பிள்ளை, அவ அறியாம வச்சிருந்த நேரத்துல யாரோ திருடிட்டு போயிருக்காவ. அதுக்கு அவ என்ன பண்ணுவா பச்சை பிள்ளை? அப்ப எப்படியோ நகை திருட்டு போயிருக்கு. அதுக்கு நீ ஏன் இப்ப எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையா? அப்படியே விட சொல்றீங்களா சித்தி? மைனி, தொலைஞ்சு போன அந்த நகையை நானே வாங்கி தந்துடுறேன். இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம சடங்கு நல்லபடியா நடக்க விடுங்க மைனி. அவ ஒருத்தையும் நிம்மதியா வாழ விடமுண்டா. நானும் அவட்ட படிச்சு சொல்லிட்டேன். இந்த சடங்கு ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாயை வச்சுக்கிட்டு சடங்கு முடிகிற வரைக்கும் அமைதியாயிரு. எனக்கு என் பிள்ளை சடங்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கா. இப்ப இங்க என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. எங்க நீங்க எப்படியோ பார்த்து சடங்கு முடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். எங்க அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் என்ன பண்ற பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு நான் தான் காரணம் கோவம் வேற பட்டுக்கிடுது. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு லட்சுமி. இங்கே என்ன முடிவு தான் வருதுன்னு நானும் பார்க்கணுன்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இன்னைக்கு நான் அவளை நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் அங்கேருந்து வர மாட்டேன். ஏன்டாங்க எந்த பிரச்சனையும் நீங்க நல்லபடியா தாய்மாமே சடங்கு மட்டும் செஞ்சுட்டு வந்துருங்க. அப்படியெல்லாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அவள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? இன்னைக்கு நான் அவகிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருக்கேன்னா எல்லா கேள்வியும் நான் கேட்டுட்டு தான் நான் வருவேன். இன்னைக்கு நீ நின்று பாரு. அச்சா, நீங்க வந்து பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்க. ஐயரை நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அவ என்னதான் பண்ணியான்னு நானும் பாக்கேன். அப்ப அவிய நகையை போடுற மாதிரி போட்டு அவியலே எடுத்துட்டு போயிருவாவ. நம்ம எதுவும் கேட்க கூடாது. என்ன சித்தி, வேணும்னா நகையை வேணா ஒருக்கா செக் பண்ணிக்கிடலாம். அந்த பியூட்டிஷன் வேணா செக் பண்ணுவோமா? வெளியாள் தான் யாராவது எடுத்துருக்கணும். வேற யாரும் எடுத்துருக்க மாட்டாவே. தெரிஞ்சியே சொந்தக்காரையெல்லாம் வேணும்னா அவங்கள வேணா ஒருக்கா செக் பண்ணிடலாம். ஆமா தம்பி, அந்த பொம்பளைக்கு வேற இன்னும் காசு கொடுக்கணும். அது ஏதோ கோயம்புத்தூர் போனா பஸ் டிக்கெட் போட்டிருக்கேன், லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை வேணா முத அனுப்பி விட்டுட்டு வந்துடலாமா? செக் பண்ணி பார்த்துட்டு. சரிதா, வாங்க போவோம். போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு வந்துடலாம். வாயா. களவாண்டவள இங்க வச்சுக்கிட்டு வர அங்க போய் தேடனா எங்க கிடைக்கும்? பெரிய பொண்ணு, நம்ம சாப்பிடுற இடத்துல ஒரு 2 குள்ள பயிர்வள பார்த்தேன்னு சொன்னேன் தெரியுமா? அவனுள்ள பார்த்தாலும் சந்தேகமா இருந்து ஏன்னா அவனுள்ள எங்க இருக்கானு மண்டபத்துல தேடி பிடிப்போமாடே. யாரு உன்னைய 2 பேரும் இடிச்சிட்டு போனானுங்களே அவனுங்களா? ஆமா, அவங்களதான். அவங்க மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. அவங்க வந்து சடங்கு ஃபங்க்ஷன்ல உள்ள உணவு மாதிரியே தெரியல. ஏன்னா இவ்வளோ குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் பத்தியெல்லாம் எல்லாம் பார்க்க நல்லா ரிச்சான லுக்கில் இருந்து அந்த 2 தான் திருட்டு போயிடுவோமா இருந்தது. நானே எதுவும் தண்ணிக்கீடு போட வந்தவங்களா இருக்கும்னு நினச்சேன் மண்டபத்துக்கு. ஒருவேளை அவங்க தான் திருட்டு போயிடுவா இருப்பானுல்ல. இருந்தாலும் இருக்கும். வா, நம்ம மண்டபத்தில் அவனு எங்கே என்னன்னு தேடி பிடிப்போம். நம்மளும் போய் பார்ப்போம். ஆமாம், மண்டபத்தில் இருந்து ஒரு பையில வெளியே விட விடாது. கேட்ட சீக்கிரம் போய் அடைச்சிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி அவனோட துண்டை உருவி செக் பண்ணுவோம். வா. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. யார் அப்படி நகையை திருடி இருப்பா அந்த ஃபங்க்ஷன்ல வந்ததும்? அதான் எனக்கும் புரியல சார். இந்த மாதிரி சடங்குல அங்க நிக்கிறது பூரா பொம்பளை ஆளுதான். அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட நிக்கையே பத்திரமா பாத்துக்கிட்டோம். நகைய அங்க வந்து யார் எடுக்க போறா? எங்கேயாவது மாலக்குள்ள கீழக்குள்ள எங்கேயாவது விழுந்து கிடக்கான்னு நல்லா பார்க்க சொல்லணுமே. இது இப்படி கிடந்து சண்டை போட்டுட்டு கிடக்குவேல. இந்த மாதிரி நேரத்தில் மூளை வேலை செய்யாதுங்கிறது சரியாதான் இருக்கு. நீங்க வேணா என் மேக்கப் பாக்ஸ், ஹேண்ட் பேக் எல்லாமே செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிட்டு எனக்கு சீக்கிரமா அனுப்புங்க. இன்னும் பஸ்ஸுக்கு போறதுக்கு எனக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பஸ் எடுத்துருவாங்க.
நான் அட்வான்ஸ் காசு மட்டும் தான் 5000 வாங்கியிருக்கேன். இன்னும் அவங்க 25,000 தரணும். நான் அதை கூட வாங்காம நான் இப்போ சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு கிளம்பலான்னு பார்த்தேன். நீங்கள் நீ செக் பண்ணிட்டேன்னா கூட நான் கிளம்பிடுவேன். சரிக்கா, நான் உங்க மேக்கப் பாக்ஸ் ஹேண்ட்பேக் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. சரிப்பா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதே இல்லை. எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கம்மா. எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. நானும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஏன்னா எல்லாருமே போயிட்டாங்க. நானும் ஃபோன் வந்ததுன்னு அட்டன் பண்ணிட்டு நானும் வாசலில் தான் நின்னேன். அப்புறம் டவர் கிடைக்கலன்னு அப்படி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே ரூமில் யாரும் இல்லைன்றதை நான் யோசிக்கவே இல்லை. அதுவும் நகை இருக்குன்றதை நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் சஞ்சனா நின்னாங்க. உடனே அவங்களுக்கு நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகும்னு. நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் தான். இருந்தாலும் எனக்கு நகை ஞாபகமாக சுத்தமாக இல்லை. அதனால தான் நான் கவனிக்கல. இல்லாட்டினா கொஞ்சம் நான் கவனிச்சிருந்திருப்பேன். சரி நீங்கள் அழாதீங்க. செக் பண்ணிட்டேன், எதுவும் இல்ல. பாத்தீங்களா தம்பி, என் பேக்ல எதுவுமே இருக்காது. எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்பலாமா? நீங்க கிளம்புங்க. மார்னிங் உங்களுக்கு அவங்க அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க. சரிப்பா. இப்போ என்ன பண்றது? சரி வா, இங்க இல்லைன்னு சொல்லலாம். சரிக்கா. ஏம்மா நீ நகையை பாத்தியா? கடைசியா எப்ப பார்த்த? நீங்க போய் ஏதாவது பிரச்சனையை சரி பண்ண முடியுதான்னு போய் பாருங்க. பாத்தியா அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுதுன்னு? இதுக்குதான் அந்த குடும்பத்துக்கு போனோன்னு நீ ஆசைப்படாதன்னு சொல்லியது. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுது. அம்மா சரியான பஜாரியா இருக்கும் போல இருக்குமா. இப்ப நீ என்னதான் பண்ணணுங்க? அதையாவது சொல்லு. இப்ப இங்க சடங்கு நடக்கணுமா இல்ல எல்லாம் கிளம்பி போகணும் போக சொல்லணுமா வீட்டுக்கு? அவ்வளோ இங்க இருக்கையெல்லாம் முட்டா பயில்வன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரம் தான் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாவ? எனக்கே கிளம்பி எங்கனா போயிடலான்னு இருக்குப்பா. நீங்க சடங்கு நடத்துங்க, நடத்தாம எந்த தலையும் போங்கன்னு. அந்த பிள்ளைகிட்டையும் நகை எதுவும் இல்ல. நானும் சந்தோஷம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம். அது எப்படி அங்க இருக்கும்? நகையை திருடனவா தான் இங்க இருக்காள. கேட்டுக்கிட்டீங்களா? பியூட்டிஷன் காரிலாம் ஒன்னும் நகையை திருடலையா. செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கவ சந்தோஷம் சாரமரியம். இப்ப புரியுதா அப்ப நகை எங்க இருக்கும்னு? ரமணி, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப என்னக்கா சொல்ல வர? என் பொண்டாட்டி தான் நகையை திருடி வச்சிருக்கான்னு சொல்ல வரியா? ஆமா, நான் அதைத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி தான் நகையை திருடி இருக்கான்னு. இவன் அவளுக்கு என்னத்துக்கு செய்யணும்? இவளுக்கு செய்யற மாதிரி செஞ்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம மூளுக்கு வச்சுக்கிடலான்னு வச்சிருப்பாவாதான். அவளை முதல் செக் பண்ணுங்க. நீங்க பாருங்க, நீங்க இன்னொரு மேல லட்சுமி அக்காவை பழிய போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேமா. அவங்க என் கூட தான் இருந்தாங்க ஃபுல்லா. நாங்க 2 பேருமே ரூம்ல இருந்து வெளியே ஒன்னாதான் வந்தோம். வந்த நேரத்துல இருந்து நாங்க ஒன்னாதான் இருந்தோம். சஞ்சனா குளிச்சு முடிச்சு மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த கொல்லிக்கட்டை தாண்டறதுக்கு சாப்பாடு தாண்டறதுக்கு எல்லாம் நாங்க தானே நின்று பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் பண்ணி முடியற வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. அப்ப நீங்க எங்க மேலே சந்தேகப்படுறீங்க என்ன? அப்ப நானும் தான் அதுல இருந்தேன். அப்ப என்னையும் தானே சேர்த்து பழி சொல்றீங்கன்னு அர்த்தம். இங்க பாரு சாருமதி, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ என் தம்பியை சொத்து வாங்கி விட்டுவான்னு யாவி விட்டுருக்கா. இப்போ அவனை வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு அதுல இருந்தே தெரியல அவ எப்படிப்பட்டவன்னு. அவிய ஒண்ணு உங்க சொத்தை எழுதி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பலையே. அவியலுக்கு சொந்தமான சொத்தை தானே எழுதி வாங்கிட்டு வர சொல்லி அவிய புருஷன் கிட்ட சொல்லியிருக்காவ. என்ன சொல்ல வர சாருமதி? நீ லட்சுமி அக்கா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓஹோ, நீ அவ பக்கம் சேர்ந்துட்டியோ? நியாயம் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் தானே இருக்க முடியும். நீ நல்லா இன்னும் அசிங்கப்பட்டு தான் நிக்க போற பேர் ரமணி. அன்னைக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கும்போது உனக்கு தம்பி தெரிஞ்ச கண்ணுக்கு. இப்போ உனக்கு தம்பியும் தெரியல, தம்பி பொண்டாட்டி பிள்ளைகள்னு யாரும் தெரியல. என்ன உனக்கு? குடும்பத்தோட எங்களை சடங்குக்கு வர சொல்லி எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டல நீ. நான் உன்னை என்னலாம் சொன்னேன்? உன் பொண்டாட்டிக்காண்டி நீ தான் துள்ளிட்டடாக்கா. இப்ப எதுக்கு சொத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? ஏதோ உன்னைய உன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு உன்னை நம்ம அனாமத்தா தெருவுல விட்ட மாதிரி எல்லாம் பேசுற. ஆமா, என் புருஷனோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு தெருவுல விட்டவ தானே நீ. நீ அப்படி தெருவுல உங்க தம்பியை விட போய் தான் நான் அவரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். கை காலெல்லாம் உடஞ்சி என் வீட்டு வாசல் தேடி வந்து நிற்கும் போது நான் அந்த மனசுல பார்த்து பாவப்பட்டு நான் வீட்டுல சேர்த்துக்கிட்டேன். அன்னைக்கு உன் தம்பியை நீயா பார்த்த? என் புருஷனை நான் தானே பார்த்தேன். அவன் குடிச்சிட்டு அங்கே எங்கே விழுந்து கையை காலம் உடச்சிட்டு கிடந்தா அதுக்கு நானா பொறுப்பு? அவன் குடிச்சு சொத்தெல்லாம் அழிச்சிட்டு கிடக்கானு நான் எழுதி வாங்கினேன். என்னமோ அது பெரிய குத்தமா சொல்றீங்க. அன்னைக்கு நான் அந்த சொத்தை எழுதி வாங்கலன்னா அவ்வளவா அந்தால குடிச்சு நாசமா போயிருந்திருக்கோம். ஏதோ நான் எழுதி வாங்க போய் தேரிச்சு கொஞ்சம் நெஞ்சமாவது. அப்ப இன்னைக்கு அந்த சொத்தை நீ எழுதி கொடு. எனக்கு அன்னைக்கு நான் எழுதி கொடுத்த சொத்தெல்லாம் வேண்டாம். ஒரு இடம் கிடக்குன்னல்ல, அந்த இடத்த மட்டுமாவது எனக்கு எழுதி கொடு. நான் அப்போ ஒத்துக்கிடுறேன் நீ என்னை ஏமாத்தலன்னு. அது எப்படி நான் தருவேன்? அது எல்லாம் என் புருஷன் பிள்ளைகள் நாங்களே உழைச்சி சம்பாதிச்சது. அதை எப்படி உனக்கு நான் தர முடியும்? உங்ககிட்ட இருந்து எழுதி வாங்க சொத்து ஒண்ணா உன்னோட சம்பாத்தியத்துல வந்ததில்ல. அது நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது உள்ள காசு, பூர்வீக இது. அந்த சொத்து ஒண்ணு உனக்கு மட்டும் உரியதில்லை. அப்படியா? அப்ப நான் கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும், நான் வாங்கிக்கிடுறேன். அப்படி போட அருவாள. என்ன தண்டபாணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற உங்ககிட்ட எப்படி பேசுறது? நான் கோர்ட்டுக்கு போய் என் சொத்தை நான் எழுதி வாங்கிக்கிடுறேன். எங்க என்ன அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்றது? அவன் கேட்காமல, கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ என்ன என் பேச்சையா கேட்க? நீயா இழுத்துக்கிட்ட பிரச்சனை நீயே சால்வ் பண்ணு. இப்ப இந்த பிரச்சனையை நிப்பாட்டிட்டு இப்ப ஃபங்க்ஷன் நடத்த போறீங்களா இல்லையா? நகை பணம் சொத்துன்னு எப்படி அடிச்சுக்கிடுறீங்க? எல்லாரும் என்னையவே குறை சொல்லுங்க. வேற உன்னையே தான் சொல்ல முடியும். பாஸ் என்ன பாஸ் கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம எப்படி வெளியே தப்பிச்சு போறது? இருடா, ஏதாவது ஐடியா பண்ணலாம். அங்க சடங்கே நடக்க மாதிரி இல்ல. இங்க யாருக்கு இவ்வளவு பந்திக்கு இலைய போட்டு நடக்கணும்னு தெரியல. என்னன்னே சொல்றீங்க?
அங்க போய் பாரு பாக்கில, அங்க பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. அங்க சடங்கு நடக்க மாதிரி தெரியல. வந்தையா அவ்வளோ இனிமே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே போய்கிட்டு இருக்காவ குழம்பிக்கிட்டு. நானும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். கண்டிப்பா அங்க சடங்கு நடக்காது. மொய்ப்படமா எழுத வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு போறாரு இவரு? அப்படி என்ன பிரச்சனை நடக்குது கீழே? நம்ம அப்பா வேற நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் நீ தான் பார்க்கணும்னாருன்னு நான் பாட்டுக்கு பந்தியை கவனிக்க வந்துட்டேன். சரண்லாம் ஏதோ வேலையா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இங்க என்னன்னா நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களை காணுமேனு அப்பவே சந்தேகம் வந்தது. சரி நம்மளே கீழே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. பாஸ் இதுக்கு தான் பாஸ் அப்பவே நம்ம கிளம்பிடலான்னு. நீங்க இதுவரைக்கும் வந்துட்டோம், கை கட்டினது வாய்க்கு பெட்டாம போயிடும்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போவோன்னு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க. கடைசியில பாருங்க நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். டேய் புலம்பாம இருடா, நீயே புலம்பி மாட்டி விட்டுறாத. எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட்டுறீங்களா? யாருப்பா அது நேரங்காலம் புரியாம? பாப்பா பாப்பா வந்து இடையில இம்சை பண்ணிக்கிட்டு. டேய் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அவன் சடங்கு வீட்டுக்காரனா இருப்பான். நம்ம அங்க ஓசியில சோர்ந்துங்க வந்தவன் அங்க நின்று அதிகாரம் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். பாஸ் இப்ப எப்படி பாஸ் தப்பிக்கிறது? அதுக்கு வழி சொல்லுங்க. வா, அங்க பின்னாடி மண்டபத்துக்கு பின்னாடி எப்படியும் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போடுற இடம் இருக்கும். அங்க யாரும் போக மாட்டாங்க. அங்க இருந்து எப்படின்னா தப்பிக்கிறதுக்கு பார்க்கலாம். மதில் ஏறி குதிச்சுனாலும் வெளியே போயிடலாம். அங்க எப்படியும் வேஸ்ட் தான் கிடக்கும். ட்ரம்மு கும்முக்குள்ள இலையெல்லாம் போடுவாங்கல்ல, அங்க ட்ரம்மை கவுத்தி போட்டாவது ஏறி குதிச்சு போயிடலாம். ஐ சூப்பர் ஐடியா பாஸ். வாங்க பாஸ் போலாம். வா வா அணக்கல்லாம வா. எங்க போனானே தெரியலையே பெரிய பொண்ணு, ஆளையே காணுமே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல உமா. இவனுல எங்கே போய் தேடுறதுன்னு. ஒருவேளை அவனும் உண்மையிலே தண்ணி கேன் போடுறவனுல தான் இருக்குமோ? தண்ணி கேன் போட்டு பேர் பண்ணுவளோ? அந்த மூஞ்ச பார்த்தா தண்ணி கேன் தூக்குறவன மாதிரியா இருக்கு. குள்ள கத்திரிக்காய் கணங்கா இருக்கானுவன். தண்ணி கேன் உயரம் கூட கிடையாது அவனுலாம். பெருச்சாளி கணங்கா இருந்துக்கிட்டு ஏதாவது பெருச்சாளி பொந்துக்குள்ள பூந்துட்டானுவலான்னு பார்க்கணும். பாரியா நம்ம சமையல் கட்டு பின்னாடி எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏதாவது பெருச்சாளி பொந்துக்குள்ள பூந்துட்டானுவலான்னு. இந்த நேரத்தில் நம்ம அங்கே இங்கேன்னு ஓடிட்டு அலைஞ்சனா லட்சுமி அக்காவுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறது? நானே அங்கே அவியலுக்கு பக்கத்தில் நின்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அங்கே போவோம் இங்கே போவோங்க. ஏன்னா நான் என்ன சமையல் கட்டில் போய் திருடி திங்கிறதுக்கா போவோங்க? அந்த திருட்டு பேர்ல எங்கேயாவது இருப்பானுவலா போய் கண்டுபிடிக்க போலான்னு தானே கூப்பிடுங்க. புரியுது. இருந்தாலும் லட்சுமி அக்கா பாவம்ல, அது ஒரு அம்மாஞ்சி. ஏது லட்சுமி அக்காவும் தண்டபாணியானா பிடிச்ச ரமணியை வெள்ளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கவ நீ கவனிக்கலையா? வரும்போது என்னமோ கேஸ் எல்லாம் போடின்னு தண்டபாணியனும் பேசினாரே, எனக்கு அது மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. அப்படியா? அம்மா ரமணியை வச்சு நல்லா கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளே தேவையில்ல, தண்டபாணியை லட்சுமியே பார்த்துக்கிட்டோம்னு நினைக்கேன். நல்ல தேவைதான் அந்த பொம்பளைக்கு. நம்மளும் அங்கே இருந்தோன்னா கூட கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கலாமே லட்சுவே. இப்ப அதெல்லாம் விஷயம் கிடையாது. நகை கிடைக்கணும். நகை கிடைச்சா ரமணி மூஞ்சில கரிய பூசினமா இருக்கும். அப்பதான் அதனால திருட்டு பயலுள்ள தேடுறது தான் முக்கியம். இன்னைக்கு தான் நீ வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க. சரி வா, சமயக்கட்டு பின்னாடி போயே பார்ப்போம். ஆமா, முன்பக்கம் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் இல்ல, பின்னாடி பக்கம் தான் இனிமே நம்ம பார்க்கணும். சரி வா வா போய் பார்ப்போம். டேய் குமாரு, என்னடா பிரச்சனைங்க? அதையான் கேக்குற மாப்ள, இங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு பிரச்சனை. அதான்டா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நான் அங்க பந்தி பரிமாறுற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க கவனிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும். நான் கேட்டு இங்க வரேன். சந்தியா அம்மா, அதான் சரணோட அத்தை, அவங்க தான் நகை எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அது ஏதோ காணாம போயிருச்சான். அதுக்கு சரணோட அம்மா அவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னது நகையை காணுமா? ஆமா, இந்த நகை பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்பத்துல இருந்து. எப்படி மிஸ் ஆச்சு? சரண்யாவோட தாம்பளத்துல தான் இருந்திருக்கு. அவ தான் கையில வச்சிருந்திருக்கா. அவ நகையெல்லாம் அந்தால வச்சுட்டு அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போயிட்டா போல இருக்கு. அங்க ரூமுக்குள்ள யாருமே இல்லையா. யார் எடுத்தான்னு தெரியல. இப்போ அதான் அங்க பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அச்சோ, அதான் கேட் எல்லாம் பூட்டிட்டு யார் நகையை எடுத்தா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க போல, அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவ்வளவு தூரம் போயிருச்சா பிரச்சனை? ஏய் வா, அப்ப நம்மளும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். யாருன்னு போய் செக் பண்ணுவ? போலீஸ் வந்தப்புறம் என்ன ஏதுன்னு வேணா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணலாம். நம்ம போய் இப்ப யாருக்கிட்ட நீங்களா எடுத்தீங்கன்னு ஒவ்வொருத்தட்டையா போய் கேட்க முடியும்? இல்லடா, திருட்டு பயிலுக்குன்னா எப்படியும் நமக்கு தெரியும்ல. அவங்கள கொஞ்சம் கெஸ் பண்ணாலும் அவங்கள லாக் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம்ல. சரணுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரு, வெளியாளுங்க யாருன்னு. அதனால அவனை பிடி அவனை வர சொல்லு. அவனை கூப்பிட்டு வேணா பார்ப்போம். ஆமா, அதுவும் சரிதான். இரு, நான் அவனை கூப்பிடுறேன். அவனும் கூட கடந்து கத்திட்டு தான் கிடக்கான தவிர பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டான். அவங்க அம்மா யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்குது. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? சரண் அம்மா சரியான பஜாரியா இருக்கு. வேற என்ன பண்றது? கத்தாத சோனி, அவங்க காதுல கேட்டுற போது உனக்கு அது அத்தை தானே? ஆமா, அத்தை சொத்தனிக்கிட்ட ஆளு மூஞ்சியும் பாரு. இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம் சடங்குக்கு. நாங்க கூப்பிட்டு வச்சு வேணுனே அசிங்கப்படுத்திட்டு இருக்க அந்த பொம்பளை.
சரி, நகை கிடைச்சா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல. இருங்க, தேடி பார்த்துட்டு வரோம். டேய் குமார் வா. சரண், அவனை போனை பண்ணி கூப்பிட்டுக்கலாம், நீ முத வா. சரி. இவனுங்க போய் என்ன பண்ண போறானுங்க? டேய் குமார், சரணுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவன் வாரணிட்டான். வந்தப்புறம் என்ன பண்ணலாம் ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம்னா. சரி, அவன் பொறுமையா வரட்டும். ஆமா, இங்க யாருக்கு பஃபே ரெடி பண்ணிருக்காங்க? அங்க மேல எல்லாருக்கும் சாப்பாடு பந்தி போய்கிட்டு இருக்கு. இங்க தனியா பஃபே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க ஏதோ வெரைட்டியா சாப்பாடு போடுவாங்களா என்ன? டேய், இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான, அங்க பிள்ளையுமே நடந்துகிட்டு இருக்கு உள்ள பிரச்சனை. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்காம நீ இப்ப இங்க என்ன போடியாவன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல மச்சான், சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். ஐயோ, எந்த பக்கம் போனாலும் ஆளா இருக்கே. பாஸ் இங்க வாங்க. இங்க ஆளுங்க எதுவும் பெருசா இல்ல. நம்ம இங்க இருந்து மதில் ஏறி குதிச்சு எப்படின்னா தப்பிச்சிடலாம். வாங்க வாங்க. இவனால பெரிய ரோதனையா போச்சு. ஒரு நகையை திருடிட்டு படுற பாடு. நான் சொல்லும் போதே மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம். சொன்ன கேட்டியரா பாஸ்? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? சரணுக்கு சொந்தக்காரங்களா? அவங்க வீட்டுக்கு வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா இவங்கள பார்த்தா கெஸ்ட் மாதிரியே தெரியலையே. இவங்கள என்ன விசாரிச்சு பார்ப்போமா? அவன் வரட்டும், எதா இருந்தாலும் அவன் வந்தப்புறம் பார்த்துக்கிடலாம். நம்ம பாட்டுக்கு ஏதாவது விசாரிக்கிறோம்னு சொல்லி பிடிச்சி விசாரிச்சுன்னா வேற ஏதாவது சொந்தக்காரங்களா இருந்தா கோச்சிக்க போறாங்க. யாரு இந்த மூஞ்சிங்களா? இந்த மூஞ்சிங்களா பார்த்து அவன் சொந்தக்காரங்க மாதிரியா தெரியுது. அவங்க அம்மா இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட கூட செய்யாது. அவங்க பேசுற பேச்ச பார்த்தா ரிச்சான ஃபேமிலியை மட்டும்தான் உள்ள கூப்பிடுவாங்கன்னு நினைக்கும் ஃபங்க்ஷனுக்கு. அதனால இது அவங்க சொந்தக்காரங்களா இருந்தா கூட கூப்பிட்டுருக்காது. என்ன சாம், எதுக்கு எங்களை தனியா வர சொன்ன? அது ஒண்ணும் இல்ல சரண், உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல ரிலேட்டிவ்ஸ் தவிர்த்து வேற யாராவது நீங்க இன்வைட் பண்ணாத ஆளா வித்தியாசமா யாராவது தெரிஞ்சா சொல்ல, அவங்கள நம்ம பிடிச்சி விசாரிச்சு பார்க்கலாம். அதுக்குதான் உன்னைய வர சொன்னேன். அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல நகைய. ஆமா மாப்ள, உங்க வீட்டு கெஸ்ட் எங்களுக்கு தெரியாது. நீ ஏதாவது வித்தியாசமா ஆளு தெரிஞ்சா சொல்லு, நாங்க அவங்கள பிடிச்சு விசாரிக்கிறோம். இப்ப கூட 2 காவாலி பசங்க கணங்க அந்த பக்கம் 2 போச்சுவே. நாங்க அதை பிடிச்சு விசாரிக்கணும்னா விசாரிச்சிருப்போம். வேற அது உங்க கெஸ்டா இருக்குமா என்னமோன்னு நினைச்சிட்டு தான் அந்த அளவு விட்டுட்டோம். காவாலி பசங்களா? ஆமா, அப்படிதான். அரைக்காப்படி சைஸுக்கு 2 பேரும் போனாங்க. இப்பதான் கீழே பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. போலீஸ்க்கு வேற ஃபோன் பண்ணிருக்காங்க எங்க அம்மா. அதனால மண்டபத்தை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அத்தையுமே பிடிச்சு வச்சிருக்காங்க. இல்லைன்னா எங்க அத்தை நான் இப்பயே கிளம்புறேன்னு இருக்காங்க. எங்க அம்மா போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் போகணும்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால எங்க மாமாவும் அத்தையும் இன்னும் போகாம இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நகையை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த சடங்கு ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால நம்ம எப்படி ஆயினும் நகையை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அப்படி நீ தான் சொல்லணும், உங்க கெஸ்ட் யாரு, இவங்கெல்லாம் உங்க கெஸ்டா கெஸ்ட் இல்லையான்னு உனக்கு வித்தியாசமா தெரிஞ்சா சொல்லு. டே, அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாஸ், நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தப்பிக்க வேண்டாமா? சீக்கிரம் வாங்க. ஏலே, நமக்கு அந்த மாதிரி எட்டாதுலே. பாஸ் வாங்க பாஸ். என்னத்தையாவது கவர்த்தி போட்டு யாருவோம் அந்த குப்பை தொட்டியை தூக்கிட்டு வாங்க. அதை கமத்தி போட்டாவது யாருவோம்? அதுக்குன்னு இங்கேவா இருக்க சொல்றீங்க? இங்கே இருந்தா நம்ம மாட்டிப்போம். அதுவும் சரிதான், இரு வாரேன். அப்படிதான் அப்படிதான். அந்த குப்பை தொட்டியை எப்படியாயினும் தள்ளி கொண்டு வாங்க. நம்ம அதுக்கு மேல ஏறி குதிச்சு தப்பிச்சிடலாம். இப்ப தொட்டிக்கு மேல ஏறி நின்னாலும் நமக்கு எட்டாவது புள்ள இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கிடலாம் பாஸ். வாங்க வாங்க. பாஸ், எனக்கு மதில் எட்டிருச்சு. ஓய், எவமலாத இருட்டுக்குள்ள மதில் ஏறி குதிக்குது? பெரிய பொண்ணு, இவனு தான் அந்த திருட்டு பையலுவே. என்னை இடிச்சிட்டு போனான்னு சொன்னேன்ல, இவனு தான். ஐயோ, நம்ம தான் திருடணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ? ஐயோ பாஸ், சீக்கிரம் வாங்க. நான் இப்பதான் மதில்ல தவிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மதில் ஈஸியா தெரிஞ்சு பாஸ். ஆனா அந்த பக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு பாஸ். குதிச்சேன்னா கை காலெல்லாம் முறிஞ்சிரும். அடே திருட்டு பயல்வலா, அப்ப நீங்க தான் அந்த நகையை திருட்டுனதா? யாராவது பக்கத்துல வந்தீங்க குத்திருவேன். ஐயோ, திருடன் எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க. பாரு, வாயை திறந்து கத்துனாலும் குத்திருவேன். ஐயோ பாஸ், இப்ப நான் என்ன பண்றது? நீ எப்படியாயின்னு குதிச்சு தப்பிச்சு போயிரு. நான் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவேன். பெரிய பொண்ணு, அவனை தப்பிச்சு ஓட சொல்றான். அப்ப அவன்கிட்ட தான் நகை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இவங்கள கவனிச்சுக்கிடுறேன். நீ எப்படியாயினும் குதிச்சு தப்பிச்சு ஓடிரு. நம்மளோட இடத்துக்கு போயிரு, நான் அங்க வந்துருவேன். பாஸ், நீங்களும் வந்துருங்க பாஸ். நீ என்ன பத்தி கவலைப்படாத, நீ தப்பிச்சிரு. இப்ப எனக்கு ஏதோ திருடன் என் காதுல சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு யாருக்காவது கேட்டுச்சா? ஆமா, எனக்கும் கேட்டுச்சு. ஆமா, அந்த பக்கம் இருந்து தான் சத்தம் வந்த மாதிரி இருந்தது. போய் பார்க்கலாமா? டேய், ஏதாவது மன பிரம்மையா இருக்கும்டா. எனக்கெல்லாம் எதுவும் கேட்கல. எங்க 3 பேருக்கும் கேட்டுச்சு, உனக்கு மட்டும் கேட்கலன்னா உன் காது செவிடுன்னு அர்த்தம்ல. எனக்கு என்னமோ திருடன் உள்ளதான் இருப்பான்னு தோணுது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இவன் ஒருத்தன் நகையை திருடிட்டு அங்க உள்ளேவா இருப்பான். எந்த பக்கம் தப்பிச்சு ஓட இருந்தா இருப்பான் திருடன். ஒருவேளை நீ ரிலேட்டிவ்ஸா யாரும் திருடி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி போடு பெரிய பொண்ணு. பாஸ், உங்களுக்கு என்னாச்சு? அடே திருட்டு கம்மு நாட்டிவலா, நீங்கள் நகையை திருடிட்டு தப்பிச்சு ஓடுவியே, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? அதானே, இவ அசால்ட்டா நகையை திருடிட்டு ஓடிடுவாவே. நம்ம இங்க புறங்க நக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஐயோ, மூச்சு முட்டுது. யாராவது என்னைய காப்பாத்துங்க. குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிற நாத்தை தாங்க முடியல. அந்த நாத்தத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் கிடந்து சாவு. இப்ப போலீஸ் வரும்.
ஐயோ பாஸ், பேசாட்டிக்கு நம்ம சரண்டர் ஆயிருவோமா? அந்த பக்கம் குதிச்சாலும் கையை காலம் முறிஞ்சு போவோம், போலீஸ்ட பிடிபட்டாலும் கையை காலம் முறிச்சிருவாங்க. இப்போ என்ன பாஸ் பண்றது? சரண்டர் ஆயிட்டா கொஞ்சமாவது மன்னிச்சு விட்டுருவாங்க. அவங்களா பிடிச்சாங்கன்னா கையை காலம் உடைச்சு நியூஸ்லலாம் வர வச்சிருவாங்க. ஏய் உன்னை அப்பயே தப்பிச்சு போனே, இப்ப இருந்துகிட்டு வியாக்கியானமா பேசுற, வந்து என்னைய காப்பாத்துடா. நல்லா போய் குப்பை தொட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஏக்கா, நாங்க எந்த நகையும் திருடலக்கா. நாங்க மண்டபத்துல வந்து ஓசி சோறு சாப்பிடுறதுக்காக வந்தோம். கடைசியில எங்க நகை காணும் எங்க மேல பழி விழுந்துருமோன்னு பயந்து தாங்க நாங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமா, தயவு செய்து எங்களை காப்பாத்துங்க. நாங்க ஏதோ ஒரு வாய் பிரியாணி ஓசி சொத்துக்காண்டி வந்து மாட்டிக்கிட்டோம், வேற ஒண்ணும் இல்லக்கா. அப்படியா? நம்பிட்டேன். வா நீங்க. அக்கா, நீ பக்கத்துல வந்தேன்னா நான் அந்த பக்கம் குதிச்சிருவேன். அமைதியா இறங்கி வந்துரு, இல்லைன்னா வாய்க்குள்ள கத்தி கொடுத்து சுத்தி போடுவேன் அம்மா. குதிச்சா உன் கை கால தான் முறியும், பரவாயில்லையா? சிறுத்தை சிக்கும், சிறுவண்டு சிக்காதுலே. அட வவ்வாலுக்கு பிறந்த பயல, எப்படி தாவிட்டான்? இருல வாரேன், நீ தப்பிச்சா மட்டும் உன்னைய விட்டுருவேனா? உமா, நீ இவனை பாத்துக்க, நானும் மதிலேறி குதிச்சு அவனை ஜம்ப் பண்ணி எப்படி ஆயினும் போய் பிடிக்கிறேன். நீ இவனை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போ மண்டபத்துக்குள்ள. சரி பெரிய பொண்ணு. திருட்டு கம்நாட்டி, வா அன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நாங்கள் வேலை ஊருக்குள்ள பெரிய களவாணிவ, எங்க கிட்டே வா. ஏக்கா அப்படியா? அப்ப நமக்குள்ள நம்ம 2 பேரும் ஒரு டீலிங் வச்சுக்கிடலாமா? நமக்குள்ள என்னல டீலிங்கு? ஏக்கா, அடிச்ச நகையில நம்ம 2 பேருக்கும் 50-50 எப்படி? இங்க பாரு, நான் ஊருக்குள்ள கோழி, ஆடு, இல்ல கீரை, முருங்கை இந்த மாதிரி தான் திருடுவேன். உன்னை மாதிரி நகையெல்லாம் நான் திருட மாட்டேன். திருட்டு பயல, உன்னோட களவாணித்தனத்துல என்னைய பங்கு ஜக்கியோ? ஒழுங்கு மரியாதையா வந்துரு, இல்லைன்னா நஞ்சினி நல்லா தரையிலே வச்சு அடிச்சு கொண்டு போடுவேமா. உள்ள பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே நீங்க 2 பேர் தான். பெருச்சாளி கணங்கா இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்க நீ? ஏக்கா, அது நான் பார்த்த வேலை இல்லக்கா, அந்த கம்நாட்டி பண்ண வேலை அது. நான் சுவார்துங்க தான் வந்தேன். வா வா, எதுவா இருந்தாலும் போலீஸ்ட்ட வந்து பேசு. டேய் வாங்க, அந்த பக்கம் திருடன் சத்தம் கேட்கணும், சஞ்சய் ஓடுறான், நம்மளும் போய் பார்ப்போம். இதைத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரு கேக்குறீங்க? வாங்கடா போய் பார்க்கலாம். இங்க பாரு, நான் எங்க பாஸ் மாதிரி முட்டாள் கிடையாது. நான்லாம் கழுத்தை சீவி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பெரிய சைஸ் பெருச்சாளி மாதிரி இருந்துகிட்டு பஞ்சு டைலாக் பேசாத. இங்க பாரு, மதுல தாண்டி குதிச்சவனா பிடிச்சு காலத்துக்கு உள்ளத்துக்கு மறுபடியும் மண்டத்துக்குள்ள போட்டுட்டோன்னு பெருசா பீத்திக்காத. அவ்வளோத்தையும் நான் கத்திய காட்டு மிரட்டி மறுபடியும் என் பாசையும் கூட்டிட்டு நான் எப்படி தப்பிக்கன்னு மட்டும் பாரு. அது வரைக்கும் என் கை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுரு, என் வழியில குறுக்க வராதே சொல்லிட்டேன். என்ன இந்த குள்ள பையன் ஓட்டம் கட்டிக்கிட்டே இருக்கான், இவனை இப்படியே விட்டா சரி வராத. பெருச்சாளி மாதிரி நாள் நசுக்குனா தான் இவன் சரி விட்டு வருவான். இந்தா வாரேன். பிடிச்சிக்கா காலுக்குள்ள அவுட்டுக்குள்ளோடு பூந்து ஓடிடுறியான். என்னத்தை பண்ண, நமக்கு வேற இந்த சேலையை கட்டிக்கிட்டு ஓட முடியல. உன்னை எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். இரு இந்த வாரேன். ஏக்கா என்னாச்சு? டேய், நீங்களாம் ஆம்பளை பையன் எங்கடா போனீங்க? நீங்க பொம்பளைல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதா வாயை பார்த்துக்கிட்டு நின்னீங்களாக்கும். இங்க திருட்டு பையன் ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு, எவனாவது போய் பிடிக்கலால? ஏக்கா, நாங்களும் என்ன பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ஆமா, அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி இன்னும் ஒருத்தரையும் வர காணோம். நாங்க தான் இருந்து துரத்திக்கிட்டு இருக்கோம். அவன் வேற கையில கத்தி வச்சிருக்கான், பார்த்து கவனமா பிடிக்கணும். வா. சரிக்கா, இந்த வாரேன். டேய் சரண், அவன் தான் திருட்டு பையா, பிடிங்கடா. என்னது திருடனா? ஏய், யாராவது என் மேல கைய வச்சீங்க அவ்வளவுதான். என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல? என்ன யாராவது தொட்டீங்க சொருகிருவேன் அம்மா. பி கேர்ஃபுல். டேய், எவனாவது ஒருத்தன் பிடிங்கடா, பயப்படாம. சுண்டலி கணக்கா இருந்துகிட்டு என்ன வரத்து வரானு பாரு. பிடிங்களா அவனை? எங்க வந்து யாருக்கிட்ட கைய முடிச்சனையா, அதுக்கப்புறம் அந்த கையே இருக்காது. ஐயோ, கை வலிக்குது வலிக்குது, விடுங்க விடுங்க விடுங்க, நான் இனிமே ஒண்ணும் பண்ண மாட்டேன். அதான் சரண்டர் ஆயிட்டேனே. நகை எங்கடா வச்சிருக்க? ஐயோ ஐயோ, நகை என்கிட்ட இல்ல, எங்க பாஸ் கிட்ட இருக்கு. பாஸா? அது யாரு பாஸ்? இவன் போய் சொல்றான்ப்பா, இவனை நம்பாதீங்க. நான் உமா அவனை பிடிச்சிட்டு உள்ள கொண்டு போயிருப்பா. இவனையும் பிடிச்சு உள்ள கொண்டு போனா எல்லாம் தெரிய வந்துடும். உள்ள கூட்டிட்டு போய் அடிச்சு கைய காலெல்லாம் முறிச்சு கேட்டேன்னா சொல்லிடுவானுவேன். அப்ப அந்த திருடனை பிடிச்சாச்சாக்கா? ஒருத்தனை பிடிச்சாச்சு, இன்னொருத்தன் தான் மதிலேறி குதிச்சான். அவனையும் மதிலேறி குதிச்சு மறுபடியும் உள்ளதுக்கு போட்டுருக்கு இவனை, தப்பிச்சு போனவனை. அதான் இவன் அங்கெங்கேயும் ஓடிட்டு அடக்கான். நல்ல காரியம் பண்ணினியாக்கா, வாங்க அப்ப இவனை உள்ள பிடிச்சிட்டு போவோம். ஐயோ, நகைய தந்துறேனே, விட்டுருங்க. நீ உள்ள வா, உன்னைய கவனிக்கிற கவனிப்புல இனிமே எவனும் திருடக்கூடாது. சரி, அவனை உள்ள கூட்டிட்டு போலாம் வாங்க. உள்ள வேற பிரச்சனை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல. ஆமா மா. என்னடா, எவனையோ கொண்டு வந்து பிடிச்சு கொண்டு விட்டுட்டு இப்ப சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, எங்களுக்கு டிராமா பண்ணணும்னா ஒரு அவசியமும் கிடையாது. ஏல சந்தோஷ், இங்க என்னெல்லாம் நடக்குது? எனக்கும் அதாம ஒண்ணுமே புரியல. இவனா ஒரு ரூமுக்குள்ள வந்து நகையை எடுத்தா நீ எதுவும் பாத்தியா?
இல்ல ஆச்சி நான் எதுவுமே பார்க்கல. ஆனா ஒண்ணு, நான் குளிச்சுட்டு வெளியே வரும்போது யாரோ ரூமுக்குள்ள வந்துட்டு வெளியே போன மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பியூட்டிஷியன் அக்கா வந்தாங்க. ஒருவேளை இந்த திருட்டு பைய கூட திருடி இருந்திருக்கலாம். அப்ப அவ சொல்லியது உண்மையா தான் இருக்குமோ? அப்படிதான் போல. அப்பனா நகையை எடுத்து காட்ட வேண்டியது தானே, காட்டினா தெரிஞ்சிருமே. என்ன தண்டபாணி, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கின, இப்ப தெரியுதா? உன் பொண்டாட்டியோட கூட்டாளிவன் எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் திருடுனான்னு பழிய போட்டுக்கிட்டு இருக்காவ எவன் மேலையோ. அவன்கிட்ட நகையை கேட்டா அவன் இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த கதையெல்லாம் நான் நம்பணுமா? இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் என்ன அமைதியா இருங்க. பெரிய பொண்ணு அவனை துரத்திட்டு போயிருக்கா, அந்த திருட்டு பையில துரத்திக்கிட்டு. எப்படியும் அவனை பிடிச்சிட்டு வந்து அவங்கிட்ட தான் நகை இருக்கு. அதனால எப்படியும் உங்களுக்கு நகை வந்து சேர்ந்துரும். கொஞ்ச நேரம் வாய முடிட்டு அமைதியா இருங்க, லட்சுமி அக்கா மேல பழிய போடாம. நான் நம்புறேமா, அவ என்னமோ சொல்லிட்டு போறா. ஆமா, நீர் கட்டின பொண்டாட்டியை நம்பிராதியும், ஊர்ல உள்ளவளெல்லாம் நம்புங்க. இங்க பாருக்கா, அந்த திருட்டு பையதான் நகையை வச்சிருந்தான்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைக்கி, அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. நான் அப்ப கூட நம்ப மாட்டேல. உன் பொண்டாட்டி திருடி அவங்கிட்ட கொடுத்துட்டு திருடுற மாதிரி நீ திருடிட்டு போயிரு, உன்கிட்ட போய் நான் அப்புறம் வாங்கிக்கிட்டே வந்து அப்படின்னு சொல்லி அவளே கொடுத்து அனுப்பியிருப்பா. நான் அப்படிதான் நினைப்பேன். எல்லாம் இவ வச்ச ஆளாதான் இருக்கும். இப்ப போலீஸ் வரும்ல, வந்த அப்புறமா நீ எதா இருந்தாலும் தெரிஞ்சிரும். நீலாம் இப்படி இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலக்கா. அந்த நகையை வாங்க நாங்க விட்ட கஷ்டத்தை விட லட்சுமி தான் அவ்வளோ முயற்சி பண்ணி அவ்வளவும் அவ தான் ஏற்பாடு பண்ணினா. அவளே அந்த நகையை திருடி இருப்பான்னு நீ சொன்ன பத்தியா, அப்பவே உன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு மச்சான், நீ எதுவும் கோவப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதான் அந்த பையனை திருட்டு பையில பிடிக்க ஆளு போயிருக்குல்ல, அந்த பையன் போயிருக்கானுவ வந்துருவாங்க. வந்தப்பறம் நம்ம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் இவருக்கு இவளுக்கு. எனக்கு அப்படி என்ன இருக்கு? நீங்க இந்த கூத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களாக்கும்? நான் நம்ப மாட்டேன். நான் இதுவரை சடங்குக்கு வான்னு கூப்பிடவே இல்லை. நீர் கூப்பிட சொன்னதுனாலதான் நான் கூப்பிட்டேன். அதுவும் இவனை தம்பி தம்பின்னு நம்பினதுக்கு இன்னைக்கு அவன் என் காலை வாரிட்டான்ல. என் பொண்டாட்டிய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சடங்குக்குன்னு நிலையா நின்னான். அப்பயே சந்தேகப்பட்டேன், இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மாற ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் இருந்திருக்கு. போறவன் அப்படியே பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியது தானே. ஏன் சொத்து பத்தெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கான்? ரமணி, உன்னைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னேன். அம்மா, இந்தா இருக்கான் அந்த நகையை திருட்டு பைய. இவங்கிட்ட தான் இருக்கு அந்த நகை. அருமவனே, அந்த நகையை எடுத்து தர சொல்லுங்க. அந்த நகையை பார்த்தாதான் உன் அம்மா நம்புவா. அப்பையும் அவன் நம்ப மாட்டாயா. அந்த நகையும் போதை எடுத்து அவன் மூஞ்சில போடு. போலீஸ் வரட்டும், அப்பதானே தெரியும் உண்மையெல்லாம். யோ திருட்டு பையல, நகையை வெளியே எடுக்க போறியா இல்லன்னா கைய காலம் முடிச்சு குடல் குந்தானியெல்லாம் வெளியே எடுக்கட்டுமா? எப்பா கையை விட சொல்லுப்பா. கையை விட்டாதானே நான் நகையை எடுக்க முடியும். கையை பிடிச்சி லாக் பண்ணிக்கிட்டு நகையை எடுன்னா என்ன நீ எடுக்கிறது? என்ன பாஸ், நகையை கொடுத்துடலாமா? என்னடா கேள்வி? நகையை எடுத்து தயவு செய்து கொடுடா. அதான் மாட்டிக்கிட்டோமே. எப்படியும் ஜெயில போய் களி திங்க போறோன்னு உறுதியாகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன, கையில வச்சுக்கிட்டு அதை போய் ஜெயிலையா வச்சிருக்க முடியும்? கொடுத்து தொலை. உப்பை தொட்டிக்கிலே வச்சு அமுக்கி கொண்டு இருப்பேன். நகை கைக்கு வரட்டுன்னு தான் இருக்கேன். இந்தாங்க, இதுதான் அந்த நகை. விடுறாத எங்க அப்பாட்ட. ஆமா, நீ எப்படி இந்த நகையை திருடுன? இவ்வளவு பேர் இருக்கத்தக்க. அது ஒண்ணும் இல்ல சார், நாங்க அப்பப்ப இந்த கல்யாண மண்டபத்துல சும்மா யார் வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் வந்து தெரியாம வந்து சாப்பிட்டுட்டு போயிருவோம் கூட்டத்தோட கூட்டமா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்தோம். வரும்போது சாப்பிட போலாமான்னு போகும்போது மணமகளாரையும் எட்டி பார்த்தேன். அப்ப ரூம்ல யாருமே இல்ல. நகை பாக்ஸ் அப்படியே பல்ல இழிச்சிட்டு இருந்துச்சு. அந்த திறந்து பார்த்தா உள்ள நகை இருந்து, அதனால எடுத்துட்டு பழையபடி அதே மாதிரி மூடி வச்சுட்டு போயிட்டேன். நாங்க பாட்டுக்கு அப்பயே எஸ்கேப் ஆயிருக்கலாம். இப்ப அந்த நகையை வித்து கைக்கு காசா இருந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் சபலப்பட்டு பிரியாணி வாசம் மூக்க தொலைச்சதும் சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டோம். சாப்பிட்டுட்டு போலான்னு நினைக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. கேட்டெல்லாம் மூடியாச்சு. அங்கங்க ஓடி வர்றதுக்குள்ள நான் இந்த அம்மாவும் நான் அந்த வளர்ந்துகிட்ட அம்மாவும் துரத்தி எங்களை புரட்டி எடுத்து பிடிச்சிருச்சு. இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ நம்ப மாட்ட. உன்னை எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்தா நகை நலஞ்சல்ல, உன் மூஞ்சில நகையை தூக்கி எறிய நீயே வச்சுக்க. எனக்கு என் பிள்ளை சடங்கு தான் முக்கியம். உனக்கு நகை வேணும்னா நகை எடுத்துக்கிட்டு கிளம்பு. மச்சான், நீங்க வாங்க, பிள்ளைக்கு நான் மாலையை மாத்தி மாமன் சடங்கு கழிக்க வாங்க. என்ன மச்சான் யோசிக்கிறிய? பரவாயில்ல, கடைசியில உன் மிச்சர் மாமா உன் மாமியாருக்கு ஒரு அரை சப்புன்னு வச்சாரே, அதுலதான் என் மனசே குளிர்ந்துருக்கு. இப்பதான் இந்த பாட்டை போடணும். சப்புன்னு அரவே ராஜா, சப்புன்னு அரவே ராஜா அப்படின்னு மண்டபத்துல பாட்டை போட சொல்லி பாப்போம். கொஞ்சம் கேட்கவே காதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கும். என்ன பேசிச்சு அந்த பொம்பளை. இவ சும்மா இருவ சோனி வாய வச்சுக்கிட்டு. நானே நல்ல வேலை நகை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷத்துல இருக்கேன். இனிமே அந்த பொம்பளையை தூக்கி போலீஸ்ல உள்ள வைக்கணும், அப்பதான் சரி வரும். ஏப சோனி அப்படிலாம் பேசாதப. ஏப சந்தியா, சோனி சொல்றது சரிதான். எனக்கே என்னானி ஆத்திரமா வந்துச்சு தெரியுமா அந்த பொம்பளை பேசினதுக்கு. அப்படி சொல்லு காவியாக்கா. இவளுக்கு நம்ம சொல்றதெல்லாம் காதுல ஏறாது. அவங்க மாமியார் தான் அவளுக்கு முக்கியம். ஏப சோனி அடி வாங்கிருவ பத்துக்க. நான் அப்படி சொன்னனோ? ஏமா சஞ்சனா, நீ இனிமே ஸ்டேஜுக்கு போ. அப்பா, அங்க பாருங்க போலீஸ் வராங்க. என்னது போலீஸா? அதான் நாங்க நகையை திருப்பி கொடுத்துட்டோமே, வேற எதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க?
சார் நடந்துச்சு? இந்த மண்டபத்துல இருந்து போன் பண்ணிருந்தாங்க, ஏதோ நகை திருட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், வாங்க சார், நாங்க தான் திருடங்களை பிடிச்சு வச்சிருக்கோம், வந்து பிடிச்சிட்டு போங்க. வாங்க சார், இவனுங்க 2 பேர் தான் அந்த திருட்டு பயலுவே. வழக்கம் போல போலீஸ் எப்பயும் லேட்டாக தான் வரும்பாங்க, அதே மாதிரி தான் இருக்கு. பிடிச்சிட்டு போங்க சார் அந்த திருட்டு பயல்வல. இவனால தான் இங்க பிரச்சனையே. நல்ல நடந்துகிட்டு இருந்த ஃபங்க்ஷன்ல வந்து இளவு எடுத்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாடுவேன். சரி, இதெல்லாம் ஒரு திஷ்டியா நினைச்சு மறந்துடணும். சார், இவனோட பிடிச்சிட்டு போய் யார் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்லி அடிச்சு விசாரிங்க சார். உனக்கு என்ன அதை வேணுமோ? கண்டவனுக்காக என்னைய அடிச்சிட்டியல்ல, இருங்க பாத்துக்கிடுறேன். நீ பாரு, இனிமே என்னெல்லாம் ஆக போறேன்னு நீயும் பாரு. 7:30 இழுத்துக்கிட்டே இரு நீ. நாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். உன் மேல ஏற்கனவே 7-8 திருட்டு கேஸ் உண்டு சார். நான் வேற, நீங்க சடங்குல நிறைய லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, வேற செக் எல்லாம் பண்ணணும்னா லேடி போலீஸ் வேணும்னு கான்ஸ்டபிள் வர சொன்னேன், லேடி கான்ஸ்டபிள். அதனாலதான் டைம் ஆயிடுச்சு சார். இவங்க தானே, இவங்கள பிடிச்சி நான் ஸ்டேஷன்ல போட்டு நொறுக்கு எடுத்துடுறேன். நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. என்னடா, வாங்க ஸ்டேஷனுக்கு. ஏட்டம்மா, பிரியாணி நல்லா டேஸ்டா இருந்துச்சு. வரும்போது 7-8 பார்சல் வாங்கிட்டு வாங்க. ஸ்டேஷன்ல போய் ராத்திரி சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். நீங்க எப்படியும் கடையில ஹோட்டல்ல வாசியில வாங்குறத மண்டபத்துல எடுத்துட்டு வாங்க பார்சல் கட்டி. டேய் அடங்குங்கடா. டேய், அவங்களுக்கு எங்கனாலும் ஓசியில கிடைக்கும்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நானே ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கைய காலம் முடிச்சு போடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். சரி சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி தரேன். இப்போ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க. இவங்கள ஸ்டேஷன்ல போட்டு முட்டி தட்டி நான் பாத்துக்கிறேன். சரி சார். டேய் வாங்கடா போலாம். அப்பா, எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சது. சரிண்ணே, இனிமே எங்களுக்கு இதுல நின்னா மரியாதை கிடையாது. இனிமே நான் கிளம்புறேன். ஏங்க, நீங்க வேணா சடங்கு முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. நான் பிள்ளைல கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். என்னம்மா தங்கச்சி சொல்ற? ஆமாண்ணே, இதுக்கு மேல நின்னா எனக்கு இங்க மரியாதை இல்ல. இரு லட்சுமி, நானும் வாரேன், எல்லாரும் சேர்ந்து கிளம்புவோம். என்ன மச்சான் சொல்றீங்க? அப்ப என் பிள்ளைக்கு சடங்கு? தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மாமா, நீங்க வேற யாரையாவது வச்சு சடங்கு நடத்துங்க. இதுக்கு மேல நான் இதுல நிக்க விரும்பல. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுக்கு போறேன். என் பொண்டாட்டிக்கு இல்லாத மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைங்க? நான் தான் இவ்வளவு நாளா முட்டாளா இருந்திருக்கேன். லட்சுமி எனக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கா இந்த ரமணியை பத்தி. அப்பெல்லாம் என் மண்டையில உரைக்கல. இன்னைக்கு தான் நச்சுன்னு மண்டையில உரைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவளோட முகத்தை இன்னைக்கு தான் காட்டியிருக்கா எனக்கு. நீ ரொம்ப ஓவரா பேசாத என்ன? இங்க பாருங்க மச்சான், உங்க சொத்து உங்க கைக்கு வரும், அதுக்கு நான் பொறுப்பு. தயவு செய்து இப்ப நீங்க போறேன்னு சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு சடங்கு தாய்மாமே முறையை நின்று செஞ்சுட்டு போங்க. எங்க அவன் போனா போட்டோம், உங்க தங்கச்சி மாப்பிளைய வச்சு நம்ம சடங்கு நடத்துவோம். பிள்ளை சடங்கு முடிகிற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? மரியாதை கெட்டு போவோம். வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. பொம்பளைன்னா கொஞ்சமாவது வாய் அடக்கம் வேணும். தெரியுப்பா? என்ன கோவப்படாதீங்க அப்பா. என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி பொது இடத்துல எல்லாரும் முன்னாடியே அடிக்கலாமாப்பா? எவ்வளவுதான் ஒரு மனசு அமைதியா பொறுமையா பொறுத்து போறது. நானும் அப்பத்துல இருந்து படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம பிள்ளை சடங்கு நல்லபடியா நடக்கணும், அமைதியாயிருன்னு. உனக்கு தேவை நகை தானே? நகை வந்துருச்சுல, அதை தூக்கிட்டு ஓடி போயிரு. மண்டபத்துல எந்த மூலையிலயும் எங்கன்னா ஒரு ஓரமா உட்கார்ந்து சொல்லிட்டேன். சடங்கு முடிகிற வரைக்கும் உன் வாய்த்த திறக்க கூடாது. ஆமா, அப்படி போட அருவாள. எங்க அப்ப பிள்ளைக்கு சடங்கு மட்டும் செஞ்சுட்டு வந்துருங்க. நம்ம முறையை நம்ம நல்லபடியா செஞ்சுட்டு கிளம்பிடுவோம். சரி லட்சுமி. ஆமா, நான் சடங்கு முடிஞ்சதுமே கிளம்புறேன். சரி மச்சான். ஏமா சஞ்சனா, இங்க வா, வந்து மாமி பக்கத்துல நில்லு. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க.